ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே உன் தாய் சொல்ல காத்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வது உண்மை என்றால் மேற்கொண்டு முழுமையாக கேள். எனக்காக ஒரு நிமிடம் கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நிகழாமல் இருக்கலாம். ஆனால் என்று உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பமில்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகிறது என்றால் உன் அம்மா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என்று நம்பிக்கை கொள். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது குழந்தையே. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் சிலிர்க்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வில் இனிமையாகும். பிள்ளையே, வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று உன் வாய்தான் சொல்கிறதே தவிர உன் மனம் ஏற்க மறுக்கிறது. சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெரும் காரணம். உன் வாழ்வில் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள அனைவருக்குமே இது பொருந்தும். நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. உன்னை சுற்றி உனக்கு நெருக்கமானவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை மனதில் வளர்க்கிறது. வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை என்பதை புரிந்து கொள். எவ்வளவு நாள் நீ தொலைத்த நாட்களை பற்றி இப்படி வருந்திக் கொண்டே இருக்க போகிறாய்? இப்படியே நீ தேங்கி நின்றால் அடுத்த கட்டத்திற்கு நீ போக முடியாது. வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. உன் கவலைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. நான் இருப்பதை மட்டும் மறக்காதே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செய்ய போகின்றேன். அதை கனவாக நினைத்துக்கொள். நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள். நான் இருக்கின்றேன் என் தங்கமே. உன் தாய் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, நீ எந்த முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும், அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நகைத்து கொண்டிருக்கிறாய். உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தவறு என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் ஆசை. அதற்குத்தான் நான் விதியிடமும் மாயையிடமும் போராடி கொண்டிருக்கின்றேன். உன் சிரிப்பை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன். எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளமாகவே இருக்கின்றாய். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும் என்று என் மனம் ஏங்குகின்றது. உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் தான் சந்தோஷப்படுவேன். உன் கனவுகளையும் கற்பனையின் ஆசையிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதைபதைக்கின்றது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவது இல்லை. என் தங்கமே, ஆசைப்படுவது தவறில்லை. பேராசைப்படுவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும். உனக்கு வேண்டியதை உன் தாய் நிச்சயம் கொடுப்பேன். காத்திரு என் தங்கமே. உனக்கான காலம் கனிந்து விட்டது. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் அம்மா நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.